கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது தம்முடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் நம்முடைய தேவன். இரண்டாவது, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷமும் பெருகுவதும் நிலைத்திருப்பதும் நிறைவாயிருப்பதும் எத்தனை பாக்கியம் என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இயேசு என்னுடைய சந்தோஷம் என்று சொல்லுகிறாரே, அவருடைய சந்தோஷம் என்ன? முதலாவது, அவருடைய சந்தோஷம் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வதிலேயே இருந்தது. ஆகவேதான் தனது 12வது வயதிலே தன் தாயாகிய மரியாளை பார்த்து, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று கேட்டார். பிரியமானவர்களே, பிதா பிதா என்பதே அவருடைய மூச்சாய் இருந்தது. பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனமாய் இருந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதே அவருடைய கடைசி வார்த்தையாய் இருந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தின்படி செய்யும்போது உலகத்தின் முடிவு பரியந்தமும் கிறிஸ்துவின் சந்தோஷத்தில் நிலைத்திருப்பீர்கள். இரண்டாவதாக, பிதாவை எப்பொழுதும் மகிமைப்படுத்துவது இயேசுவின் சந்தோஷமாகவே இருந்தது. இயேசு சொன்னார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் கனப்படுத்துவதும் அவரை துதிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதை இந்த காலை வேளையில் நான் உங்களிடத்தில் நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் கனப்படுத்துவதும் அவரை துதிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக, இயேசுவின் சந்தோஷம் என்ன? பிதாவின் வெளிப்பாடுகளில் எல்லாம் அவர் மகிழ்ந்து களி கூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். கர்த்தர் உங்களுக்கு சிறு சிறு நன்மைகள் செய்தாலும் வேதத்தில் உள்ள வெளிப்பாடுகளை கொடுத்தாலும் நீங்கள் சந்தோஷத்தோடு கர்த்தரில் களிகூற வேண்டும். நான்காவது, இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷமானது அவர் மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுப்பதில் அடங்கியிருந்தது. சுகவீனருக்கு சுகத்தையும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும் கண்ணீரில் வாழுகிறவர்களுக்கு ஆறுதலையும் கொடுத்தார். என் தேவ பிள்ளைகளே, என் அருமை தேவ ஜனமே, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவீர்கள் என்றால் பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்ளுவதுடன் சந்தோஷமும் அடைவீர்கள் என்பதை நான் இந்த காலை வேளையில் திட்டவட்டமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று லூக்கா 10:20 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இருங்கள். பரலோகத்தின் சந்தோஷம் உங்களை நிரப்பும். தேவனுடைய சந்தோஷம் உங்களை நிரப்பும். அவருடைய சந்தோஷம் உங்களுக்குள் வருகிற பொழுது நிச்சயமாகவே அது எல்லா கவலைகளையும் மாற்றுகிறது, கண்ணீரை மாற்றுகிறது, நிந்தையை மாற்றுகிறது, அவமானத்தை மாற்றுகிறது, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். பிரியமானவர்களை, இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷம் உண்டாகட்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ராஜா, எங்கள் சந்தோஷத்தை விரும்புகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும். வெளிச்சம் வருகிற பொழுது இருள் மறைந்து போகும்.
இந்த காலை வேளையிலும் அந்த உன்னதமான அந்த வெளிச்சம், அந்த சந்தோஷம் இப்பொழுதே அப்பா அந்த உன்னதத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் அப்பா. சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை இப்பொழுதே அந்த சந்தோஷம் நிரப்பட்டும். ஐயோ, என் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், நான் மரித்து போகட்டும் என்று சொல்லுகிறீர்களா? பிரியமானவர்களே, என் தேவன் அதற்காக இந்த பூமியில் உங்களை உருவாக்கவில்லை. உங்களை உருவாக்குனதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நிறைவான சந்தோஷத்தை என் தேவன் இந்த காலை வேளையில் வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களுக்கு என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய சமாதானத்தையும் என்னுடைய நிறைவையும் நான் உங்களுக்கு தருவேன். ராஜா, உமக்கு நன்றி அப்பா. நீர் மகா பெரியவர், உன்னதர், எங்களை நித்தமும் நடத்துகிறவர், எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் அப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணநாளவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நான் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை என் தேவன் அவர் வாக்கு பண்ணுகிறவர், வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றி தருகிறவர். வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன். நன்றி அப்பா. இயேசுவே அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுகிறீரே, உமக்கு நன்றி. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய ஜீவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் அளவில்லாத உம்முடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா. ராஜா, நீங்கள் சொல்றீங்களே, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். என்னிடத்தில் கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுவரை ஒன்றும் நீங்கள் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க நான் போதுமானவராக இருக்கிறேன் என்று நீர் வாக்கு பண்ணுகிறீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற அப்பா, உம்முடைய பிள்ளைகள் மேலே அதிகமான உடைய கிருபை இறங்கட்டும். இந்த நாளுக்கான கிருபை நீர் ஊற்றுவீராக. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, நீ ஒரு புதிய பலத்தை கொடுப்பீராக அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை கைவிடுகிறவர் அல்ல, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், என் இறுக்கமான என் சூழ்நிலைகளை சந்தோஷமான சூழ்நிலையாக மாற்றுகிறவர். பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது என்பது அவருக்கு லேசான காரியம். ராஜா, உமக்கு லேசான காரியம் அப்பா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். மகத்துவம் உள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாத உடைய பிரசன்னம் இறங்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்டு நித்தமும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிற ஹல்லேலூயா இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் ஒருவரையும் வெறுமையாய் திரும்ப விடுவதே இல்லை சுவாமி. உம்முடைய நாமத்தை கொண்டு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷம் உள்ளதாகவும் சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாய் நீர் மாற்றுகிறீர் அப்பா. தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். ரீமா ஷாபா லாரா தேவ மகிமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை போஷிக்கிறவரே அப்பா, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்பி எங்களை சுகமாக்குகிறவரே, பலப்படுத்துகிறவரே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்பி பிசாசுகளை துரத்துகிறவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிற என் தேவாதி தெய்வமே, உமக்கு கூடா கூடி நன்றி அப்பா. ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடிய என் அன்பின் தெய்வமே, உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் எங்களுக்கு கிடையாதுப்பா. நீர் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை
எங்களுக்கு நீர் போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும் கர்த்தர் நீர் ஒருவரே. ஆமாம் ராஜா இயேசப்பா, உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை, என் தேவன் என் பலன் என்று அப்பா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல யெகோவா என் பலனாயிருக்கிறார். இப்பொழுதும் புது பலன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், மனமகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். அதிகமாய் உன்னதத்திலிருந்து நீர் கொடுக்கிற சந்தோஷம் நிறைந்த சமாதானம் உள்ள வாழ்க்கையாக நிரம்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. குடும்ப பிரிவினைகள் இப்பொழுது மாறட்டும். ஹல்லேலூயா. சண்டைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே அப்பா குடும்பத்தில் பிரிவினைகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் என் சகோதரிடத்தில் பேசுவதில்லை, என் தாயினிடத்தில் பேசுவதில்லை, என் உற்றார் உறவிடத்தில் நான் பேசுவதில்லை, என் அண்ணனிடத்தில் நான் பேசுவதில்லை, என் தங்கையிடத்தில் நான் பேசுவதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் எங்களுக்கு அவர்கள் துரோகம் பண்ணிவிட்டார்கள், எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டார்கள். நிச்சயமாகவே இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் அவர்களை மன்னியுங்கள். உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியங்களை செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லும் வார்த்தை, நீங்கள் அவரை மன்னியுங்கள், நீங்கள் அவர்களை மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே, மன்னிப்பு என்பது ராஜா உம்முடைய சுபாவமாக இருக்கிறது அப்பா. உம்முடைய பிள்ளைகள் தங்களுக்கு விரோதமாக தவறுகளை செய்யக்கூடிய அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு மன்னிப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே பரலோகம் அதை குறித்து சந்தோஷப்படுமே. தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் அப்பா சேவாடுவீராக. துயரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றுவீராக. துன்பத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. விடுவிக்கும் எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வல்லமையுள்ள ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை செழிப்பான இடத்துக்கு அழைத்து செல்லுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் கைகளை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதித்து தருகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேல் அசைவாடி எங்களுக்கு புதிய பலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்க வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஜீவனே, எங்கள் நேசரே, நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறீர். ஹல்லேலூயா. நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கென்று கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த இரத்தத்தை இப்பொழுதும் இந்த காலை வேளையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் தெளிக்கிறேன். ஒவ்வொரு வீடு நிலைக்கால்களில் நான் பூசுகிறேன். இனி வியாதி அணுக முடியாது. இனி நோய்கள் பிள்ளைகளின் சரீரத்தில் இருக்க முடியாது. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக இந்த காலை வேளையிலே. ஹல்லேலூயா. வியாதிகள் இருக்கும் இடத்துல இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இப்பொழுதே உங்கள் கரங்களை நீங்கள் வையுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் தலைவலியாக இருக்கலாம், கால் வலியாக இருக்கலாம், கண்களில் பிரச்சனை இருக்கலாம், வயிற்றில் பிரச்சனைகள் இருக்கலாம், சரீரத்தில் இரத்தத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், எலும்புகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். புது புது பெயர்களை மருத்துவர்கள் கொண்டு வந்தாலும் என் தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். அவர் உங்களை சுகமாக்குவாராக. இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் அப்பா சுகத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, ஐயோ நான் ஒருவேளை நான் மருத்துவமனையில் இருக்கிறேனே, என் கைகளில் பணம் இல்லையே, நான் என்ன செய்யட்டும், இந்த தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பாரா, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி குழப்பத்தோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். டாடி இயேசுவே, அற்புத சுகத்தை கொடுப்பீராக, முழு விடுதலை நீர் கொடுப்பீராக. அமராஜா, தேவையில்லாத செலவுகளை கொண்டு வரக்கூடிய பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. அமராஜா, தேவையில்லாத குழப்பங்கள், சண்டைகள், பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கொண்டு வரக்கூடிய இச்சையின் விபச்சாரத்தின் ஆவிகள் இந்த நாளில் அதிகமாய் பெருகி கொண்டு இருக்கிறது அப்பா பிதாவே. இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியோ சகோதரனுடைய குடும்பத்தில் அப்பா இதுபோல பிரிவினைகள், காம விகார ஆவிகள், இச்சையின் ஆவிகள், விபச்சார ஆவிகள் இருக்கும் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் அவைகளை நான் கட்டி அப்பாலேவோ சாத்தானே என்று சொல்லி நான் துரத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒன்று உம்முடைய பிள்ளைகளை இனி சேதப்படுத்தக்கூடாது.
தேவையில்லாத தூஷண வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரக்கூடாது. அமராஜா இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா துஷ்ட கிரியைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் சுவாமி, நான் கட்டுகிறேன். ஹல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடைய எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய வல்லமை இந்த காலை வேளையிலும் வெளிப்படட்டும் அப்பா. 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற என் தேவனே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதே விடுதலை நீர் கட்டவிழ்க்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வானங்களை கம்பீரித்து பாடுங்கள், பூமியை கலிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார். சிறுமைப்பட்டு இருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாயிருப்பார். இந்த காலை வேளையில் உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாவதாக சுவாமி. மனதுருக்கம் இப்பொழுதே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எங்களை விடுவிக்கும் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எலும்புகள் எல்லாம் இப்பொழுது பலன் அடையட்டும். தள்ளாடுகிற முழங்கால்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகட்டும். வியாதிகள் மறைந்து போகட்டும். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே கரைந்து போவதாக. ஹல்லேலூயா. பொல்லாத கேன்சரை நான் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்ணுறேன். யாருடைய சரீரத்தில் கேன்சர் இருக்கிறதோ ராஜா, அந்த வியாதிகள் இப்பொழுதே அப்பா ஒவ்வொருடைய சரீரத்திலிருந்து மறைந்து போவதாக. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது அவைகளை நன்மையாய் நிரப்புவேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையில் அப்பா யாரெல்லாம் வாய்களை திறந்து ஜெபிக்கிறார்களோ, இந்த அதிகாலை வேளையில் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறார்களோ, நிச்சயமாகவே அவர்கள் உம்மை கண்டடைவது மாத்திரமல்ல, அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளுவார்களே. ராஜா, அந்த ஆசீர்வாதம் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைப்பதாக. பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றல் இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் சுவாமி. இந்த காலை வேளையிலும் அப்பா தெய்வ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிரயாத்திலும் சிருஷ்டியை நினை, உன்னை படைத்தவரை நினை, உன்னை உண்டாக்கினவரை நினை. ஹல்லேலூயா. அவரோடு சொல்லக்கூடிய அவருடைய கற்பனைகளை கைக்கொள். அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் வாளாக்காமல் உன்னை மேலாக்குவேன், உன்னை கீழாகாமல் உன்னை மேலாக்குவேன், ராஜாக்களோடு உன்னை அமரச் செய்வேன், பிரபுக்களோடு உன்னை பேச வைப்பேன். ஹல்லேலூயா. உன் நாவில் என் அதிகாரங்களை தருவேன். இயேசுவே அப்பா, இந்த காலை வேளை நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. நீர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே அற்புதத்தின் கரம் இறங்கட்டும். என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகளை என் தேவன் சந்தித்து கொடுக்க நீர் அப்பா வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. எங்களை ரட்சிக்கும் தெய்வமே, தலைமுறை தலைமுறையா எங்களை காப்பாற்றி வழி நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கவலைப்படாதிருங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பிள்ளைகளை சந்திப்பார். அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொடுமைக்கு நீ தூரமாவாய். ஹல்லேலூயா. பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு நீ தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை என்று ஆண்டவர் இந்த காலை வேளையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எதற்கெடுத்தாலும் பயம். என் சூழ்நிலைகள், என் காலங்கள் எப்படி இருக்குமோ என்கிற பயம், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற பயம், என் பிள்ளையை குறித்து பயம், அவருடைய படிப்பை குறித்து பயம், அவர்கள் வேலை செய்கிற இடத்துல என்ன நடக்கிறது என்று, ஐயோ என் பிள்ளைகள் நன்றாக வேலை செய்கிறார்களா என்கிற பயம். ஹல்லேலூயா. கணவரை குறித்து பயம், மனைவியை குறித்து பயம், குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்கிற பயம். இந்த பயத்தின் ஆவிகள் எல்லாம் முற்றிலுமாக இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு அது வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறது. ராஜா ஹல்லேலூயா. எங்களுக்காக ஹல்லேலூயா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் கிருபாதார பலியே இயேசுவே அப்பா, எங்களுக்கென்று அப்பா எங்கள் உடன்படிக்கையின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா, யெகோவா ரூபா, எல் ஷடாய், நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சூழ்ந்து கொண்டீர். நன்றி. இந்த நாள் அற்புதத்தின் நாளாக, அதிசயத்தின் நாளாக, ஆச்சரியப்படும் நாளாக, சந்தோஷத்தின் நாளாக, நிறைவின் நாளாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவரின் மாற்றி தருவீராக சுவாமி. அப்பா, இதை கேட்கிற அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் முதலாவது அப்பா உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆற்றலும் விளங்கச் செய்வீராக
செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, உம்முடைய கரம் இந்த காலை வேளையிலும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே அப்பா, நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை முற்றுமுடிய நடத்த வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் அப்பா ஹல்லேலூயா ஜெப குறிப்புகளை வைத்தார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ வல்லமை இப்பொழுதே ராஜா, எந்தெந்த ஜெப குறிப்புகள் இருந்தாலும் சரி, அத்தனை ஜெபத்திற்கும் நீர் பதில் தர என் தேவனீர் போதுமானவராய் இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.